வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் ஒரு சிக்கலான விஷயத்த பத்தி பேசப் போறோம். சில சமயம் நம்ம நாட்டு மக்கள் இங்கேயே நீதி கிடைக்கலன்னு சொல்லி ஆமா, வெளிநாட்டு சக்திகள் கிட்ட போறாங்க இல்லையா? அதேதான். அப்படி வெளிநாட்டுல போய் நீதி கேக்குறது இது எப்படி பார்க்கப்படுது? குறிப்பா கேரளால நடந்த சில சம்பவங்கள வச்சு நம்ம இத கொஞ்சம் ஆழமா அலசலான்னு இருக்கோம். சரி, நம்ம கிட்ட இதுக்கு ஆதாரமா ஒரு குறிப்பு இருக்கு. அப்புறம் 2 செய்தித்தாள் கட்டுரைகள். ஒன்னு அக்டோபர் 29, 2019 தேதியிட்டது. இன்னொன்னு செப்டம்பர் 15, 2018. ஓகே. இதுல கேரள கன்னியாஸ்திரிகள் சிலர் தங்களுக்கு நடந்த அநீதின்னு சொல்லி நேரடியா வேட்டிக்கன்ல இருக்கிற போப் கிட்ட முறையிட்டத பத்தி பேசியிருக்காங்க. அப்போ நம்மளோட நோக்கம் என்னன்னா, ஏன் ஏன் இந்திய குடிமக்கள் நம்ம நாட்டு சிஸ்டத்தை தாண்டி ஒரு வெளிநாட்டு மத தலைவர்கிட்ட போக வேண்டியிருக்கு? ம் இது நம்ம இறையாண்மை, நம்ம நீதித்துறை, நம்ம சமூகம் பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஆமா. ஆக இப்போ முயற்சி பண்ணுவோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த வெளிநாட்டு தலையீடு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்தாலே ம். பொதுவா என்ன தோணும்? உடனே பாகிஸ்தான் ஞாபகம் வரும். இல்லனா ஆமா, பாகிஸ்தான் நம்ம உள்நாட்டு விஷயத்துல தலையிடுறதா சொல்றது, இல்லனா இந்திய கம்யூனிஸ்ட்கள் சீனாவுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு சொல்றது. இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாட்டு விஷயத்துல தலையிடுறது, இல்ல நம்ம ஆட்களே வேற நாட்டுக்கு விசுவாசமா இருக்கிறது. அது ஒரு பெரிய குற்றமா, ஏன் தேச துரோகம் மாதிரி கூட பார்க்கப்படுது. ஆமா, அது நிறைய சமயம் வெறும் யூகமா கூட இருக்கலாம். ஆனா அதுதான் பொதுவான ஒரு எண்ணம். சரிதானே? சரிதான். ஆனா இங்க கேரளால நம்ம பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமானது. இதுக்கு நேர் மாறானதுன்னு கூட சொல்லலாம். எப்படி? இங்க வெளிநாட்டு தலையீட்டை கேக்குறாங்க, அதுவும் நம்ம நாட்டு குடிமக்களே. ஓ, அதுக்கு காரணமா அந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இந்திய சட்டங்கள் மேல நம்பிக்கை இல்ல அப்படின்னு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இதுதான் அந்த முரண்பாடு. ம். அதாவது கேரளால சில பாதிரியார்கள் மேல சக கன்னியாஸ்திரிகளை பாலியல் வன்கொடுமை செஞ்சதா ஒரு குற்றச்சாட்டு வருது. ஆமா. அந்த குற்றச்சாட்டுகள் அப்போ பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரிகள்ல ஒருத்தர் என்ன பண்றாங்க, இங்க மாநில அரசு ஒன்னும் செய்யல. அந்த குறிப்பு கையாலாகாத கேரள கம்யூனிஸ்ட் அரசுன்னு ரொம்ப கடுமையா சொல்லுது. அப்படி சொல்லிட்டு அவங்க நேரடியா வாட்டிகன்ல இருக்கிற போப்புக்கு கடிதம் எழுதுறாங்க. நீங்களாவது தலையிட்டு இந்த பாதிரிகளை தண்டிச்சு எங்களுக்கு நீதி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ பாருங்க, ஒரு இந்திய குடிமகள் நம்ம நாட்டு அரசாங்கத்தை நம்பாம ஒரு வெளிநாட்டு மத தலைவர்கிட்ட போய் நிக்கிறாங்க. இது நிறைய கேள்விகளை எழுப்புது. கண்டிப்பா. அந்த குறிப்பு கேக்குற மாதிரி இது கேரள அரசுக்கு, ஏன் மத்திய அரசுக்கு கூட ஒரு மானக்கேடா தெரியலையா? ஏன் இது ஒரு பெரிய விவாதமா மாறல? முக்கியமா சில குரல்கள் ஏன் இந்த விஷயத்துல ஒலிக்கலேன்னு அந்த குறிப்பு கேக்குது. அதாவது முற்போக்குகள், பகுத்தறிவு, திராவிட ஆசாமிகள்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். இது சில விமர்சகர்கள் பயன்படுத்துற ஒரு பதம். இந்த மாதிரி ஆட்கள் ஏன் பாதிக்கப்பட்ட கன்னியாஸ்திரிக்காக போராடல, அவங்க சிறுபான்மை ஓட்டுக்காக இதெல்லாம் கண்டுக்காம இருக்காங்களா அப்படின்னு அந்த குறிப்பு ஒரு கேள்வியே வைக்குது. அந்த குறிப்பு இன்னும் ஒரு படி மேல போய் நம்ம நாட்டுல நீதி கிடைக்காம வாட்டிக்கனை நம்பி போறது, இது நாட்டுக்கே அவமானம் இல்லையான்னு ரொம்ப உணர்ச்சி வசமா கேக்குது. ஆமா, இது தனிப்பட்ட பிரச்சனை இல்ல. இது நம்ம மொத்த சிஸ்டத்தையும் சமூகத்தோட மௌனத்தையும் கேள்வி கேக்குது. சரி, இப்ப அந்த குறிப்பிட்ட வழக்குக்கு வருவோம். லூசி கோலுபுரா அக்டோபர் 29, 2019 செய்தி அறிக்கை இத பத்தி பேசுது. ஆமா, பாதிரியார் பிராங்கோ முலக்கல் மேல புகார் கொடுத்த கன்னியாஸ்திரிக்கு ஆதரவா போராடினாங்க இல்லையா அவங்க? ஆமா, பிராங்கோவை கைது செய்யணும்னு நடந்த போராட்டத்துல இந்தியா கலந்துக்கிட்டாங்க. அதனால திருச்சபை நிர்வாகம் இவங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. கன்னியாஸ்திரி பொறுப்புல இருந்தே நீக்கிட்டாங்க. ஆமா, அந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இது மத கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு நடவடிக்கைன்னும், ஆனா இதையெல்லாம் மாநில அரசு கைகட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுன்னு விமர்சிக்குது. இந்த நிலைமையில தான் லூசி கோலப்புரா மறுபடியும் போப்புக்கு கடிதம் எழுதுறாங்க. என்ன சொன்னாங்க அதுல? அவங்க முக்கியமா 2 விஷயம் சொன்னாங்க. ஒன்னு, தப்பு செஞ்சதா குற்றம் சாட்டப்பட்ட பாதியார் மேல நடவடிக்கை எடுக்காம புகார் கொடுத்தவங்களுக்கும் சப்போர்ட் பண்றவங்களுக்கும் எதிராக நடவடிக்கை எடுத்தா அது ரொம்ப தப்பான முன்னுதாரணம் ஆயிடும்னு. சரி. 2வது, தன்னோட தரப்பு நியாயத்தை விளக்க தனக்கு ஒரு வாய்ப்பு வேணும், அதுவும் போப் முன்னாடி நேரடியா வந்து பேசணும்னு கேட்டாங்க. இங்கதான் மறுபடியும் அந்த கேள்வி வருது. நம்ம குறிப்பு கேக்குற மாதிரி, எதுக்கு ஒரு இந்திய குடிமகள் நம்ம நாட்டு சட்டத்துக்கு வெளியே போய் இன்னொரு நாட்டு தலைவர்கிட்ட போய் விளக்கம் தரணும்? இது நாட்டுக்கு ஒரு கௌரவ குறைச்சல் இல்லையா? அந்த குறிப்பு இன்னும் கொஞ்சம் தாண்டி சிறுபான்மையினருக்கு அதிக முக்கியத்துவம் தரதால இப்படி நடக்குதான்னு ஒரு கோணத்தை காட்டுது. இதுக்கு முன்னாடியும் இதே மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னீங்களா? ஆமா, அது செப்டம்பர் 15, 2018 தேதியிட்ட செய்தி. அப்போ இன்னொரு கன்னியாஸ்திரி ஜலந்தர் பேராயர் பிராங்கோ மேல பாலியல் புகார் கொடுத்திருந்தாங்க, போலீஸ் சரியா நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி. அவங்களும் போப்புக்கு எழுதுனாங்களா? ஆமா,
இந்தியாவுல கன்னியாஸ்திரிகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போப்புக்கு எழுதுனாங்க. அப்போ இது ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல, தொடர்ச்சியா நடக்குது. பாதிக்கப்பட்டவங்க ஒரு விரக்தியில இங்க சிஸ்டம் மேல நம்பிக்கை இல்லாம அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அது வெளிநாட்டுல இருந்தாலும் பரவாயில்லன்னு அங்க போறாங்க. ஆமா. சரி, இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். குறிப்பா இந்த குறிப்பு நம்ம அரசாங்க அமைப்புகளையே கேள்வி கேக்குது. எப்படி? ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பெண்ணுக்கு கூட இந்த நாட்டுல நீதி கிடைக்கலையா அப்படின்னு கேக்குது. இதனாலதான் அவங்க வாட்டிக்கனுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கேயும் உடனே நீதி கிடைக்கலங்கிறது வேற விஷயம்னு அது சொல்லுது. இடதுசாரிகள் முற்போக்குகள்னு சொல்றவங்க மேலயும் அந்த குறிப்பு சில கடுமையான விமர்சனங்களை வைக்குதில்ல? ஆமாம். பொதுவா மத அடிப்படைவாதம் இதையெல்லாம் எதிர்க்கிறதா சொல்ற இடதுசாரிகள் இந்தியால சிறுபான்மை மதங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப மென்மையா இருக்காங்க, இல்லனா அவங்களோட அனுசரிச்சு போறாங்கன்னு அந்த குறிப்பு சொல்லுது. அது சில கடுமையான வார்த்தைகளையும் பயன்படுத்துது. ஆமாம். பொறுக்கி தின்று கொண்டு, அண்டி பிழைத்து அப்படின்னு இது அந்த குறிப்புல உள்ள வார்த்தைகள். இந்த மாதிரி செய்யறது அவங்களோட கொள்கைகளுக்கே எதிரானதுன்னு அந்த குறிப்பு வாதாடுது. கேரளா சூழல்ல இதை எப்படி பாக்குறது? ஏன்னா அங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தானே இருக்கு. அதான், கேரளால இருந்து சில இளைஞர்கள் ஐஏஎஸ் அமைப்புக்கு போனாங்கன்னு செய்தி வந்த போதும் சரி, இல்ல இப்போ இந்த கன்னியாஸ்திரிகள் பாலியல் புகார் கொடுத்த போதும் சரி, அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசு ரொம்ப அலட்சியமா தனக்கென்ன வந்தது கண்டும் காணாமலும் இருந்ததா அந்த குறிப்பு சொல்லுது. ஓஹோ. ஒருவேளை பாதிரிகளோட ஆதரவுக்காக இந்த விஷயங்களை அரசு கண்டுக்காம விட்டுடுச்சோன்னு ஒரு பார்வையை அது முன்வைக்குது. இது உண்மையிலே கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஏன்னா அந்த குறிப்பு சொல்ற மாதிரி சிறுபான்மைக்கு ஆபத்துனா சும்மா இருக்க மாட்டோம்னு சொல்றவங்க இந்த கன்னியாஸ்திரிகள் விஷயத்துல ஏன் அந்த தீவிரம் இல்ல? ஆமா, அது ஒரு விதமான செலக்டிவ் அப்ரோச் இருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது. அப்போ இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம பாக்குறது என்னன்னா, ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி மறுக்கப்படுது, இல்ல ரொம்ப தாமதமாகுது. இன்னொரு பக்கம் இதுக்கு எதிரா குரல் கொடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகளும் சரி, சமூக ஆர்வலர்களும் சரி, ஏதோ சில காரணங்களுக்காக மௌனமா இருக்காங்க, இல்ல தயக்கம் காட்டுறாங்க. இது எல்லாம் சேர்ந்துதான் பாதிக்கப்பட்டவங்கள நம்ம சிஸ்டம் மேல நம்பிக்கை இழக்க வைக்குது. ஆமா, வெளிநாட்டு உதவியை நாட வைக்குது. ரொம்ப சரி. அப்போ இது வெறும் ஒரு சட்ட பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். கரெக்ட். மக்கள் அவங்க அரசு மேல, நீதித்துறை மேல, சமூகம் மேலேயே வைக்கிற நம்பிக்கை உடையுது. அப்படி உடையும் போது என்ன நடக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அந்த நம்பிக்கை குறையும் போதுதான் மக்கள் அவங்க எல்லைக்கு அப்பாற்பட்ட தீர்வுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கத்தோலிக்க திருச்சபை எடுத்துக்கிட்டாலே அதுக்குள்ளேயே நிறைய படிநிலைகள் இருக்கு. லோக்கல் பிஷப், இந்திய ஆயர் பேரவைன்னு அது எல்லாம் தாண்டி ஒருத்தர் நேரடியா போப்புக்கு எழுதுறாங்கன்னா அது இங்க உள்ளூர்லயும் சரி, தேசிய அளவுலயும் சரி தீர்வு கிடைக்கலங்கிறத காட்டுது. சரி, நம்ம இப்போ இந்த கலந்துரையாடலோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்ம பார்த்த வரைக்கும் கேரள கன்னியாஸ்திரிகள் சிலர் தங்களுக்கு இந்தியால அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி, ஆமா, இந்திய அமைப்புகளை தாண்டி வாட்டிக்கன்ல இருக்கிற போப்பு கிட்ட நீதி கேட்டிருக்காங்க. இந்த சம்பவங்கள் பல கேள்விகளை எழுப்புது. ஒரு பக்கம் இது பாதிக்கப்பட்டவங்களோட ஒரு விரக்தி, ஒரு நம்பிக்கையில்லாத நிலையை காட்டுது. இன்னொரு பக்கம் இது மாநில அரசு, அரசியல் கட்சிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் மேல சில கடுமையான விமர்சனங்களையும் வைக்குது. குறிப்பா சிறுபான்மையினர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களோட அணுகுமுறை, அதுல அரசியல் எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வியும் எழுப்புது. ஆமா. அப்போ நம்ம நேயர்களான நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு இறுதி சிந்தனை இதுதான். ஒரு நாட்டின் குடிமக்கள் தங்களுக்கு நீதி வேணும்னு தங்களோட சொந்த நாட்டு எல்லைய தாண்டி, சட்ட அமைப்புகளை தாண்டி வேறொரு நாட்டு சக்திய, அது மதத்தலைமையா இருக்கலாம், வேற எதுவா வேணா இருக்கலாம், அப்படி நாட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்கன்னா அது அந்த நாட்டோட நீதி பரிபாலன முறை பத்தி, அரசு நிர்வாகத்தோட நேர்மை செயல்பாடு பத்தி, ஏன் அந்த சமூகத்தோட ஒட்டுமொத்த மனசாட்சி பத்தியே நமக்கு என்ன சொல்லுது? நிச்சயமா நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு